நவீன், சொல்லுங்க வினோஷ். நானு ரீசெண்டா நம்மளோட பழைய எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சும்மா கேட்டுட்டு இருந்தேன்னா, பல எபிசோடுகள் வந்து உங்க பேர்ல தான் ஸ்டார்டே ஆகுது. இப்படிதான் ஆரம்பிக்கிறேன் நானு. நவீன் நவீன். நம்ம தான் மியூசிக் போடுறோமே, அப்புறம் என்ன? ஆமா, ஒரு சில மியூசிக் இல்லாம ஆரம்பிச்சுட்டு மியூசிக் போடுறோம்ல, அதனால அப்படியே ஆரம்பத்துல வந்து நவீன் அப்படிதான். இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எபிசோட் எல்லாம் கேட்டு பார்த்தேன், ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு நம்ம பண்ணி வச்சிருக்கதெல்லாம் ஸ்டார்டிங்லாம். ஓகே, இப்ப இன்னைக்கு இது வந்து என்னன்னா இன்னொரு ஷார்ட் எபிசோட் தான் நம்ம. இடைச்சொற்கள. ஆமா, சொருகல் எபிசோட் தான் இது. வந்து என்னன்னா ஆக்சுவலா இது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எபிசோட். நவீனுக்கே இது ஒரு சர்ப்ரைஸ் எபிசோட். ஏன்னா இது வந்து எனக்கே வைக்கிறேன். நான் வந்து நவீனுக்கு சும்மா போன் பண்ணி பேசலாம்னு நினைச்ச ஒரு விஷயத்த சரி அப்படியே ரெக்கார்டிங்கா பண்ணுவோம், என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த எபிசோட பண்றோம். சரி, நான் ஆரம்பிச்சிடுறேன். குண்டு பைப்ல கோத்து பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. சரி ப்ரோ. இப்ப ரீசெண்டா வந்து நம்ம ஒலிம்பிக்ல வந்து இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல வந்து இந்தியா வந்து பல மெடல்களை குச்சிக்கிட்டு இருக்கா. அதுல வந்து நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு வின் பண்ணிருக்காரு ஜாவ்லின் த்ரோல. இந்த கோல்டு மெடல் வந்து அத்லெட்டிக்ஸ்ல இது வரைக்கும் இந்தியால இருந்து யாருமே வாங்கினதே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அது ஒரு பெரிய பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப இதுதான் நியூஸ். இந்த நியூஸ பாத்தீங்களா? பாத்துருப்பீங்க. பார்த்தேன், நேத்து தான் நடந்துச்சு. ஆமா, இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சோசியல் மீடியா போஸ்ட், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல. பார்த்த உடனே என்ன மைண்ட்ல என்ன ஓடுச்சு உங்களுக்கு? ஒண்ணு, வழக்கம் போல இவங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு அதுக்கு என்னடா இப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சரி, ஓகே, ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இன்னொன்னு தோணுது என்னன்னா அப்படின்னா, சரி, நான் இத்தனை பாப்புலேஷன் இருக்க இந்தியா ஒரு மெடலுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கே அப்படிங்கிறது எனக்கு முதல் தட்ட தோணுச்சு. அப்புறம் இன்னொன்னு எப்படி தோணுச்சு அப்படின்னா, சரி, இதுல என்ன இருக்குது, ஒரு காம்படிஷன், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுல யார் ஜெயிச்சா என்ன, இந்தியா ஜெயிச்சா என்ன, யார் ஜெயிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏகப்பட்ட தாட்ஸ் வருது இதுல. இதேதான் ஆக்சுவலா எனக்கு எக்ஸாக்டா இதேதான் எனக்கு ஓடுனது. அததான் சரி எடுத்து ஒரு இந்த மனசுக்குள்ள ஏற்படுற பல விதமான கேள்விகள் வருது, எல்லா டைரக்ஷன்லயும் வந்துச்சு. சரி, அதை வச்சே ஒரு 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 அரை மணி நேரத்தை ஓட்டுவோம் அப்படின்ட்டு தான் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது. அதான் ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம், எனக்கு இன்னொன்னு கடுப்பானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முதல் நாள் தான் வந்து இந்த ஹாக்கி வந்தனாவோட கேஸ்ட் இதை வச்சு திட்டி அவங்க வீட்டுல வந்து தலித் பிளேயர்ஸ் இருக்கிறதுனாலதான் வந்து டீம் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க, ஏதோ ரகலை பண்ணிருக்காங்க. இது நடந்த அடுத்த நாள் வந்து இது நடந்ததுனால போங்கடா, அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன வந்தா என்ன, மெடல் வந்தா என்ன, என்ன வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப இன்னொரு ஆடிங் டு தட், நீரஜ் சோப்ராஸ் கேஸ்ட் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு இப்ப கூகுள் சர்ச்ல. திருந்தவே மாட்டீங்கல்ல. அதேதான் எனக்கும் அந்த எல்லா ஸ்டோரியும் ஃபர்ஸ்ட் 1-2 பேர் போட்டப்ப எனக்கு அது நியூஸா இருந்துச்சு. ஏன்னா அங்க மேட்ச் முடிஞ்ச உடனே ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டானுங்களா. நான் அப்ப எனக்கு ஆபீஸ்ல இருந்தேன், அப்பதான் பார்த்தேன். ஓ அப்படியா, பரவாயில்லையே, கோல்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போன் எடுத்து பாக்குறேன், வாட்ஸ்அப்ல வந்து வரிசையா அது ஐ திங்க் 5:40 5:30 போல மேட்ச் முடிஞ்சிருக்கும் போல. 5:40 வரிசையா ஸ்டேட்டஸ். எல்லாரும் பயங்கரமா தங்க மகன் அது இது நீ சொன்ன மாதிரிதான் வந்து சரிடா இப்ப அதுக்கு என்னன்ற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. என்னன்னா நான் இன்னொன்னு இடையில சொல்லிக்கிறேன், இந்த நாயங்க எவனையுமே விளையாடுறத என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு ப்ரொஃபஷனலா எடுக்க விடவே மாட்டாங்க. டைரக்டா வந்து கோல்டு எவனாவது ஜெயிக்கிறப்ப மட்டும் வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க, பாத்தீங்களா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. இல்ல நான் ஜெர்மனில இருக்கேன்ல, இந்தியா வந்து ஜெர்மனியை ஜெயிச்சுதான் வந்து வாங்கியிருக்கடா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்னடா இப்ப வச்சுக்கங்கடா. அதுதான் இப்ப சரி, எனக்குமே என்னன்னா இதுல வந்து சரி, நீரஜ் சோப்ரா ஓகே, இது ரொம்ப வருஷம் உழைப்பு, இந்தியால இருந்து யாருமே அந்த ஒரு பெரிய விஷயம், அது கோல்டு வாங்கல, அவர் உழைச்சிருக்காரு, அவர் அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காரு, விளையாண்டுருக்காரு, ஜெயிச்சிட்டாரு. எனக்கு வந்து என்னன்னா ஓகே, ஐ எம் ஹாப்பி ஃபார் நீரஜ் சோப்ரா, அப்படிதான் என்னால சொல்ல முடியுது. அத வந்து ப்ரைடு, எனக்கு இதுல ஒரு பெருமை, எனக்கு நீரஜ் சோப்ரா ஜெயிச்சதுல இருந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, நான் ஒரு மாதிரி வெறி ஆகுறேன். எதுக்கு அதெல்லாம் ஆகுதுன்னே எனக்கு புரியல. பொம்மிஸ் நைட்டிஸ் போட்டோல இருந்தா நான் பெண்ணா உணர்றேன் அப்படின்னு அந்த மாதிரி.
அந்த மாதிரி கோல்டு மெடல் வாங்கினா இந்தியா gold உணர்றேன். ஜெயிச்சேன்னா நான் இந்தியனாவே உணர்றேன்ட்டாங்க. டேய் ஜாவலின் த்ரோ பத்தி நேத்து வரைக்கும் எவனுமே எப்பயுமே என்கிட்ட எதுவுமே பேசுனதே கிடையாது. திடீர்னு புகுந்து தம்பி வந்து ஜாவலின் த்ரோ ஜாவலின் த்ரோ ஜாவலின் த்ரோ அதான் இது அடுத்து மீம் எல்லாம் போட்டுருந்தானுங்க. இவ்வளவு நாளா சர்பட்டா வந்ததுல இருந்து எல்லாரும் பாக்ஸர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, நீ அடுத்து ஜாவலின் த்ரோக்கு இறங்க போறானுங்க. இந்த இந்த பெருமைன்ற விஷயம் இருக்குல்ல, எதனால உங்களுக்கு இந்த பெருமை வருது, அந்த கொஸ்டின் தான் எனக்கு மெயினா ஃபர்ஸ்ட் தோணுது. எனக்கு வந்து நீரஜ் சோப்ராவையும் யாருன்னே தெரியாது, சரியா? அதே போட்டியில செகண்ட் தேர்டு ஃபோர்த் வின் பண்ண யாரையுமே எனக்கு யாருன்னு தெரியாது. எனக்கும் நீரஜ் சோப்ராக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காமன் பாயிண்ட் யோசிச்சோம்னா, அவரும் இந்தியன் சிட்டிசன், நானும் இந்தியன் சிட்டிசன். அவரு ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்காரு. அப்படிங்கறதுனால எனக்கு வந்து ஒரு காமன் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு நீரஜ் சோப்ரா கூட. அதை தவிர அந்த வெற்றிய கொண்டாடுறது கூட நான் ஏத்துக்கிருவேன். அந்த வெற்றி எனக்கு சொந்தமா நினைச்சு நான் எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு அதுக்கு உரிமை இருக்கா, நான் அதை பண்ண முடியுமான்றதுல எனக்கு நிறைய கொஸ்டின் வருது. ஏங்க நீங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவீங்க, கிரிக்கெட் ஜெயிச்சா மட்டும், வேர்ல்டு கப் ஜெயிச்சா மட்டும் அப்படி கொண்டாடுவீங்க, இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் தான் கண்டுக்க மாட்டீங்க, ஓவரா பண்ணுவீங்க. இப்ப என்னோட அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க கூட்டு வந்துட்டீங்க. என் மனசுல வந்து அடுத்த கொஸ்டின் இது எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன இப்போ எனக்கு வந்து நான் அது வந்து அவன் உழைச்சிருக்கான், அவன் ஜெயிச்சிருக்கான், அவன் வந்து அது பெரிய விஷயம் அவனுக்கு. அப்ப வந்து நான் நீரஜ் சோப்ரா ஜெயிக்கும் போது எப்படி சந்தோஷப்படுறேனோ, இல்ல அவனுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு இப்ப நான் சொல்றேனோ, அதே மாதிரிதானே வேற நாட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் அந்த கோல்டு ஜெயிக்கும் போது நான் அப்படி சொல்லணும், அப்படிதானே நான் யோசிக்கணும்னு நான் யோசிக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு இன்னொரு சைடு ஒரு மண்டையில இன்னொன்னு ஓடுது. இதுவே நீ இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனலா இருந்தா நீயும் இதே மாதிரி தானே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப, வாயை பழத்துக்கிட்டு அப்படின்னு என்னைய நானே கேட்டுக்கிறேன். ஆமா, கிரிக்கெட்டா இருந்திருந்தா நானும் வந்துட்டு என்னையுமே அறியாம சப்கான்சியஸா ஒரு 2 டீம் விளையாடுதுன்னா நான் ஆப்வியஸா இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப நீ அங்க மட்டும் நீ சப்போர்ட் பண்ற, அப்ப மட்டும் உனக்கு இந்த, ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் பேசினாலுமே அந்த இடத்துல என்னால அதை வந்து கான்சியஸா கூட அந்த இந்தியாவை மீறி அந்த இன்னொரு நாடு ஜெயிக்கணும்னு எனக்கு அது மைண்ட்ல வந்தது இல்லை. இப்ப ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்து விளையாடுதுன்னா நான் நியூசிலாந்து ஜெயிக்கலாம்னு சில நேரம் கூட யோசிப்பேன். ஆனா இந்தியா கூட எந்த நாடு விளையாண்டாலுமே இந்தியா ஜெயிக்கணும் தான் எனக்கு தோணும் டிஃபால்ட்டாவே. அப்ப உனக்கு ஏன் அது தோணுது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம காலேஜ்ல ஹாஸ்டல்ல வந்து இந்த வேர்ல்ட் கப் 2015 வேர்ல்ட் கப் நடந்துகிட்டு இருந்தப்ப சில பேர் வந்து மறக்க முடியாத நாள், எங்க அப்பா அழுது நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்கான்னு கேக்குறீங்க? சொல்லுங்க. அதான் இல்ல, அப்ப வந்து நீ என்ன பெரிய இவன், நான் சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட் பண்றேன், இந்தியாவோட உனக்கு சவுத் ஆப்பிரிக்கா முக்கியமா போச்சா, அப்படி எல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கூட நினைச்சிருப்போம், சரி எதுக்கு நீங்க சீனா போடுறாங்க, என்ன இங்கிலாந்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், சவுத் ஆப்பிரிக்கா உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் தானே. ஒரு டீம் இப்ப ரெண்டு செட் ஆஃப் டீம் இருக்கு, அந்த செட் ஆஃப் டீம்ல இவங்க நடந்துக்கிறது உனக்கு பிடிக்குது. இப்ப எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா கூட எவன் விளையாண்டாலுமே ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ண முடியாது, கரெக்டா? கிட்டத்தட்ட அவங்க நடந்துக்கிறது அப்படி. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்க்காக சில டீம் பிடிக்கிறது பிடிக்காம இருக்கிறது இருக்கலாம். ஆனா அதுவுமே சப்கான்சியஸ்லி நீங்க சொல்ற பாயிண்ட் தான் நான் வரேன். சொல்லுங்க. சப்கான்சியஸா என்னதான் இருந்தாலுமே இப்ப இந்தியாவும் நியூசிலாண்டும் விளையாடுது. நியூசிலாந்து வந்து ரொம்ப நல்ல டீம், அது அஸ் அ பர்சனா எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும், கேன் வில்லியம்சன் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்பயுமே அந்த கப்பு வந்து கடைசியா இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு லைட்டா சப்கான்சியஸா இருக்குல்ல. அந்த நேஷனலிசமும் இதுவும் ஒண்ணுதானே. அந்த மனநிலைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து கிரிக்கெட் மட்டும்தான் சின்ன வயசுல இருந்தே, நம்மளுக்கு அந்த ஒரு விவரம் தெரியாத வயசுல இருந்தே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம மைண்ட்ல ரீச் ஆகுற ஒரு ஸ்போர்ட்டா வந்து நம்ம பழக்கி வச்சுட்டோம். சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு பார்த்து வளர்ந்துட்டோம். நான் என்னைய பொறுத்து மட்டும் சொல்றேன், ஏன்னா என்னோட மனநிலையை தான் நான் திரும்ப யோசிச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்படின்றப்போ எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு விவரம் தெரியாத வயசுல இருந்து கிரிக்கெட்னு ஒண்ணு இருக்கு, அதை ஊரே பார்க்கும். அதுல மேட்ச் நடந்தா இந்தியா ஜெயிக்கணும்னு எல்லாரும் இருக்கும், பாகிஸ்தான் ஜெயிக்கணும் இந்தியா தோக்கணும் யாராவது சொன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ல அப்படியே நரம்பு ஏறணும். இப்படிதான் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதனால வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ரொம்ப கண்டிஷன் ஆயிட்டோம் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப என்னால திடீர்னு வந்து அந்த மைண்ட் செட்டை மாத்த முடியல. அப்படி இருக்கும் பட்சத்துல கூட இப்ப ரீசெண்டா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்தப்போ ஆமா டிஃபால்ட்டா வந்து இந்தியா ஜெயிக்கணும்ன்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. ஆனா நியூசிலாந்து ஜெயிச்சப்போ வந்து எனக்கு பெருசா வருத்தம் இல்ல. ஏன்னா எனக்கு அஸ் அ டீமா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிடிக்கும். நியூசிலாந்து தானே நம்ம, என்ன இருந்தாலும் நம்ம பயடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நியூசிலாந்து ஏதோ இந்தியால ஒரு தனி தீவு மாதிரி.
நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா நம்மளுக்கு கோவம் வராது. ஓகே ஓகே சரி நல்ல பசங்க நம்ம பசங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த ஒரு மைண்ட் வந்துச்சு. இப்ப ஒலிம்பிக்ல அத்லெட்டிக்ஸ், ஹாக்கி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே இந்தியா ஜெயிக்கிறாங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த லெவல்ல தான் இருந்துச்சே தவிர அதை ரொம்ப பெருமையா யோசிச்சு அப்படியே ஆர்காசம் ஆகிற அளவுக்கு எல்லாம் எனக்கு ஒன்னும் அது ஃபீலே ஆகல. மேபி அதுக்கு இந்த இந்த ஸ்போர்ட் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுனால அந்த அளவுக்கு நம்மளால அதை ஈஸியா எடுத்துக்க முடியுதா அப்படின்னு ஒரு தாட். இல்ல ஒரு மெடல ஒரு விக்டரிய வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்படி பாத்துக்கலாம். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்போர்ட்ல நம்ம ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கோம், அதனால நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்னு சிலருக்கு இருக்கும். ஆனா இதுலயும் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த நீரஜ் சோப்ராவோட கோச் அவர் வந்து ஜெர்மன் தான். அவர் வந்து இந்த வின்னுக்கு அப்புறம் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது, நான் எல்லாருக்கிட்டையும் எழுதியும் பார்த்துட்டேன், அவங்க வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்கறதில்ல, இந்த ஒலிம்பிக் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்குது, டயட் பிளான்ஸ் வந்து அதுக்கான அவங்க எலைட் அத்லெட்ஸ் வந்து சாப்பிடறதுக்கான அந்த டயட் பிளான் இருக்குல்ல அதுக்கான அலவன்சஸ் எதுவுமே கிளியராவே இல்ல. இது ரொம்ப கஷ்டம்ன்றது ஸ்போர்ட்ல ரொம்ப குவாலிஃபைடானவங்க அந்த எலைட் தான். ஸ்போர்ட்ல எலைட் அந்த ஐஐடி எலைட்ஸ் கிடையாது. ஓகே ஐஐஎம் அகமதாபாத் அந்த அந்த எலைட் கிடையாது. ஓகே சோ இந்த மாதிரி எதுவுமே இல்ல. நான் இங்க வர்றப்ப ஏதாவது மாத்தலாம்னு தான் வந்தேன், ஆனா இங்க என்னால எதுவுமே முடியல, என்னைய மிரட்டி ஆக்சுவலா கான்டாக்ட் போட வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. சோ இதுல டேக்அவே பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வெறும் ஒரு கோல்னாலும் நம்ம வந்து எனக்கு இன்னும் சாட்டிஸ்பாக்சன் வர மாட்டேங்குது. அதாவது நீரஜ் சோப்ரா வந்து மிலிட்டரி கோச்ல பார்த்து ட்ரைனிங் எடுத்துதான் மேட்ச் அடிச்சிருக்காரு, தங்கவாத்தியாரால இல்ல, அப்படித்தானே? ஆமா கரெக்ட், கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க. இதுக்கு முன்னாடி அபினவ் பிந்த்ரா ஜெயிச்சாப்ல ஷூட்டிங்ல, ஆமா 10 years பேக் நினைக்கிறேன். அப்பவுமே அவர் ட்ரைனிங் ஃபுல்லாவே ஃபாரின்ல மட்டும் தான் நடந்துச்சு. வெறும் ரெப்ரசன்டேஷன் மட்டும் தான் இந்தியாக்கே தவிர அவரோட கோச்சஸ் அவரோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஃபாரின்ல தான். இப்ப பிவி சிந்துக்கு இருக்க கோச் வந்து ஃபாரின்ல தான் நினைக்கிறேன். முன்னாடி அந்த இவரு முன்னாடி அவர் இல்ல, இப்போ அவர் இல்ல. ஓகே ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் ஒரு பேர் இல்லையா? சரி கோபிச்சந்த். கோபிச்சந்த் ஆமா ஓகே. இல்ல சிந்து பக்கம் போவேனா, நான் வந்து பல எனக்கு அது இருக்கு. சிந்துக்கு நீங்க ஸ்டோரி போட்டப்ப இன்னும் எனக்கு நிறைய வந்துச்சு. சரி ஓகே, நீங்க என்ன சிந்துக்கு சொல்றீங்க, இப்ப நீரஜ் சோப்ரா வருது பாருங்க அடுத்து வரும். அதான் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஆமா அதுவும் இருந்துச்சு. இப்ப சிந்துக்கு வந்து அவங்க ஜெயிச்ச உடனே வந்து இந்த இவ்வளோ அந்த ஸ்டேட் வந்து அவ்வளோ பிரைசஸ் கொடுத்தாங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அது இப்ப அடுத்து இப்போ நீரஜ் சோப்ரா ஜெயிச்ச உடனே அவருக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப வந்து மொத்தமாவே இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஒரு சீசன்ல வந்து ஒரு 50-60 மெடல்ஸ், கோல்டுன்னு இல்ல மெடல்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா 60 பேருக்கு நாங்க எல்லாம் செய்ய முடியாது, அதனால ஸ்பெஷலா ஒருத்தவங்க செஞ்சவங்களுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். அதனால விமன்ல ஃபர்ஸ்ட் கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல 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 அப்படி கிடையாது. இல்ல நான் சொல்ல வரேன், அப்படி கிடையாதுன்றது தெரியும், அதான் சொல்ல வர்றேன். அப்படி இருந்தா வேற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே என்னமோ அதுக்காக பண்றாங்கன்னு மொத்தமே இப்போ ஒரு 5-6 மெடல் தான் வாங்குறாங்க. ஏன் அந்த 5-6 பேருக்குமே இந்த மாதிரியான அவார்டோ ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதோ ஏன் அது நடக்க மாட்டேங்குது? அதுல ஒரு அரசியல் பின்னாடி இருக்குங்கிற மாதிரிதான் தோணிக்கிட்டே இருக்கு. யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்றதுல ஒரு பெரிய லாபி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது இந்த பாயிண்ட் நீங்க வந்தீங்க. இந்தியன் ஹாக்கி டீம் நேஷனல் மென்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க, உமன் டீமும் செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க. செமிஃபைனல்ஸ்ல வந்து உமன் டீம் தோத்துட்டாங்க. ஓகேவா, பிரான்ஸ் மட்டும் கிடைக்கல, பட் செமிஃபைனலிஸ்ட் டீம்களும். ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற பிரைசஸ் மணி இல்ல அந்த அப்ரிசியேஷன் வந்து அதுல பாதி கூட கிடைக்கல, உங்களுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்குது. அதுலயுமே அந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருக்குது பயங்கரமா. இன்னும் சொல்ல போனா மென் டீமை விட விமன் டீம் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல பெரிய ஹைட் ரீச் பண்ணிருக்காங்க இந்த ஒலிம்பிக்ஸ்ல. கரெக்ட் தானே? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. மென்ஸ் டீமுக்கு ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ஏன்னா முன்னாடி தியான் சந்த் அந்த டைம்ல எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருந்தது இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம். ஆனா விமன்ஸ் ஹாக்கி டீம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த ஒலிம்பிக்ஸ்ல ரொம்ப முன்னாடி ஒரு என்ன சொல்றது, ஒரு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா நிறைய முன்னேறி போன மாதிரி போனது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபீலா தான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான ரெகக்னிஷன் இந்த தடவை இன்னும் அதிகமா இருந்தாதானே அந்த ஸ்போர்ட்டை இன்னும் என்கரேஜ் பண்ண முடியும். இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல நீங்க 50-60 பேர் இருந்தா ஈக்குவலா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு.
அதுக்கு என்ன காரணம்னா 50-60 பேர் எங்க ஜெயிச்சு எங்கிட்ட காசு கேட்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க டெவலப் பண்ண விடாம வச்சுட்டு ஒரு 4-5 பேர் மட்டுமே ஜெயிக்கிற மாதிரி நாங்க வந்து பாத்துக்குவோம். எப்படி அந்த 4 பேருக்குமே ஃபுல்லா கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. 4-5 பேர்ல ஒருத்தருக்கு 2 பேருக்கு தானே கொடுக்குறாங்கன்ற. புரியுது. இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க பேர் எனக்கு ஹீமாதாஸ் தானே. ஹீமாதாஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து பண்ணாங்களா? கொடுத்தாங்களோ? கம்மியா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்களா இருக்கும். பட் ஏன்னா சிந்துக்கு பண்ண அளவுக்கு அந்த ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின மத்தவங்களுக்கு பண்ணல. அதே மாதிரி இந்த தடவையும் நீரஜ் சோப்ராக்கு நடந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மீராபாய் சானு இவங்களுக்கு எல்லாம் வருமாங்கிறது தெரியல. அது காரணம் என்னன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அத்லெட்டிக்ஸ்ல கோல்டு, அதனால நாங்க இவருக்கு தர்றோம். மொத்தமே 5-6 பேர் தானே இதுல மெடல் வாங்கியிருக்காங்க. அந்த 6 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கறதுலயோ ஒரு பதவி கொடுக்கறதுலயோ என்ன, நீங்க இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய நாடு, இத்தனை பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற அளவுக்கான எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படுதுன்றப்ப இவ்வளவு தூரம் உங்க கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி அங்க போய் ஜெயிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது புரியல. ஜாப்ஸ் கொடுப்பாங்க, அதுல கிரேட்ஸ் ஏதாவது இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸாக்ட்டா தெரியாம நம்மளும் தெரியாம வாய் விட்டுறோம். அது கரெக்ட், அது உண்மைதான். இப்ப இன்னொன்னு இருக்குது, நம்ம திஸ் இஸ் ரியல் ஃபெமினிசம், திஸ் இஸ் நாட் ஃபெமினிசம் போடுவாங்க இல்ல, உங்க ஆப் எடுத்த உங்களுக்கே வச்சம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ஷய் குமார், ஷாருக் கான், இந்த மாதிரி ரன்வீர் கபூர், இவங்க எல்லாம் வந்து ரன்வீர் சிங்கா அவங்க எல்லாம் வந்து 6 பேக் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு திஸ் இஸ் ஃபேக் ஃபெமினிசம், திஸ் இஸ் ரியல் ஃபெமினிசம் போட்டு நீரஜ் சோப்ரா this is fake feminism, this is real feminism. இல்ல அப்படி எல்லாம் நக்கல் பண்ணா கூட இவனுங்களுக்கு அது புரியுமா என்னன்னு தெரியல. இன்னொன்னு முன்னாடி சொல்ல வந்தது பாதியில நிப்பாட்டிட்டோம். சிந்து மாதிரியே நீரஜ் சோப்ராவும் கிட்டத்தட்ட லைட்டா ஒரு சங்கிங்கிறது வந்து அவரோட பழைய ட்வீட்ஸ்ல இருந்து தெரிஞ்சிருக்குது. நம்ம பாரத பிரதமர் 2வது முறையா ஜெயிச்சதுக்கு வந்து பயங்கரமா வந்து மனமார்ந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இல்ல அவங்க சங்கியா இருந்துட்டு போகட்டும், சங்கியா இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்க கூடாது, இல்ல ஜெயிச்சதை வந்து கொண்டாடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது, இருந்துட்டு போட்டோம். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற அதே ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. இப்ப வந்தனா இல்ல நான் சொல்ல வந்தது காரணத்தை சொல்லிடுறேன். இப்ப நீரஜ் சோப்ரா வந்து இவ்வளவு ஃபேம் கிடைக்குது, ஓகே கோல்டு ஜெயிச்சனால ஃபேம் கிடைக்குது, அப்படி இல்லாலுமே பயங்கர சப்போர்ட் இருக்குது இல்ல அவருக்கு. மோடியே வந்து போன் பண்ணி பேசியிருக்காரு இவர்கிட்ட, நீரஜ் சோப்ரா முன்னாடியே. ஆனா இப்ப வந்தனா கத்தாரியா மாதிரி ஒரு ஆளு அவங்களுக்கு வந்து இந்த அபியூஸ் நடந்ததுக்கு அப்புறம், இந்த கேஸ்டிஸ் அபியூஸ் அவங்க வீட்டுல நடந்ததுக்கு அப்புறம், இந்த ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சவங்க போறப்ப என்னோட வேலை வந்து ஐ வில் ட்ரை டு பி a வாய்ஸ் ஆஃப் தலித் உமன்ஸ், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது நடக்குதோ என்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, இது பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காமன் பீப்புள்ல இருந்து வரவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ். இப்படி ஒருத்தர் சொல்லிட்டாதான் இவனுங்களுக்கு கோவம் வந்துரும்ல, ஓ நீ அவ்வளவு பேசுறியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துரும்ல. இப்ப என்ன நடந்திருக்கணும்னா, அப்படி ஒரு விஷயம் அவங்க வீட்டுல நடந்தப்பயே இந்த மாதிரி இப்போ இந்த ஜெயிச்சதுக்கு பாராட்டுற தலைவர்கள் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கணும். நீங்க உங்களுக்கு வந்து நீங்க எதுவும் போய் அவங்க வீட்டை பாதுகாப்பு அதெல்லாம் விடுங்க, ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட முடியாதா? இப்படி நம்ம வெங்கடேசன் இருக்காருல்ல எம்பி, அவர் வந்து டேக் பண்ணி இந்த மினிஸ்டர் நினைக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரோ டேக் பண்ணி இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்குன்னு நீங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்து பேசிட்டு அவங்களுக்கான இதை பண்ணணும். அண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வேலையை கொடுத்துட்டு இந்தியா இஸ் வித் யூ, இந்தியன் கவர்மெண்ட் இஸ் வித் யூ அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தரணும். அதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு மாரல் சப்போர்ட், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது அது ரொம்ப முக்கியம் இல்ல. அதை எக்ஸ்பிளிசிட்டா நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு எது தடுக்குது? அந்த தயக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா, அப்ப இப்ப இந்த பதக்கத்தை எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுறதுல நம்மளுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வரல. இப்படி இன்னை வரைக்கும் நீங்க வந்து ஒருத்தவங்க ஜெயிச்ச உடனே வந்து கூகுள் சர்ச்ல வந்து அவங்க கேஸ்டோடைய சர்ச் தான் வந்து ஹையா போகுதுன்னா, இதுக்கப்புறம் இப்ப அந்த கோல்ட கொண்டாடி இப்ப நம்ம என்ன செய்ய, இன்னும் இதுல திருந்தவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இத சொன்னா வந்துட்டு இவனுங்க எதுக்கு எல்லாத்துலயும் சாதியை கொண்டு வர்றீங்க அப்படின்னு டேய் கண்ணை திறந்து நல்லா பாருங்கடா உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, அதான் இது 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 எவ்வளவு ஒரு ஹோல்சமான டிஸ்கஷனா இருந்துச்சா என்னங்கிறது தெரியல இந்த எபிசோடு. இது ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு சடனா பேசின ரெக்கார்ட் பண்ண ஒரு செஷன் தான். என்னுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு தேசப்பற்று, நேஷனலிசம், பேட்ரியாட்டிசம்ன்றதெல்லாம் ரொம்ப டிபேட்டபிளான டாபிக், அதுக்கு நம்ம தனியா ஒரு டிஸ்கஷன் தான் வைக்கணும். ஆனா நீங்க வந்து கொண்டாடுறதுல ஒரு சமத்துவமாவது, அதுலயாவது ஒரு சமத்துவம் இருக்கணும், எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்கணும். அப்படி இருந்ததுக்கு அப்புறம் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம்.
நம்மளுக்கு பங்கில்லாத ஒரு விஷயத்துல பெருமைப்பட்டுக்கிறதுன்றது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இதான் என்னோட ஒப்பீனியன். பிறந்தது ஒரு ஆக்சிடென்ட், இந்தியா பிறந்தது ஒரு ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட்காக எல்லாம் வந்து பெருமைப்படக்கூடாது. அவ்வளவுதான். ஆட்டம் தானே, தோத்துதான் போ. அடிப்பாவி பரம்பரை ஜெயிக்கணும்டி. அடி என்ன முக்கு நான் பரம்பரைன்றீங்க, மானோன்றீங்க. பரம்பரையில என்னத்துக்கிட்ட மானத்தை தாந்து வைக்கிறீங்க? நல்லா அண்ணா ஜெயிக்க போற.